ஆகாஷ் கல்யாணத்துக்கு வந்து அனு வீட்லேயும் அதே மாதிரி ஆகாஷ் வீட்லேயும் சம்மதிச்சோன்னே சந்தோஷம் தாங்கவே முடியல அபிக்கு. உடனே வந்து எல்லாருமே வந்து கூப்பிடுறாங்க, அனு ஆகாஷையும் அதுக்கப்புறமா வந்து ராகவையும். உடனே ராகவ் வந்து எதுக்காக எல்லாரையும் கூப்பிட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரொம்ப முக்கியமான விஷயம், கோயிலுக்கு போகணும், வேண்டுதல் இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அனு வந்து என்ன வேண்டுதல் அபி அப்படின்னோடனே, அது போனோன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆகாஷ் அனு அதுக்கப்புறம் நம்ம அபி ராகு எல்லாருமே வந்து காரில் போயிட்டுருக்காங்க. சரி வந்து ராகவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. இல்லை இந்த மாதிரி வந்து கோயிலுக்கு போயிட்டுருக்கோன்னொன்னே, சரி நாங்கள் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, கோயிலுக்கு போனோன்னு மூட்டை எடுத்து வந்து கொட்டுறாங்க. அதை பார்த்து வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இவ்வளோ தேங்காய் அப்படின்னோன்னே, அனு ஆகாஷ் வந்து கல்யாணத்துக்கு எல்லாமே வந்து நல்லபடி நடந்துருச்சுன்னா, ஏற்பாடு எல்லாமே எல்லோரும் ஒத்துக்குனாங்கன்னா, நான் வந்து 100 தேங்காய் வந்து சாமிக்கு உடைக்கிறேன்னு வேண்டியிருக்கேன், அதனால தான் உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டேன் அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. உடனே வந்து 100 தேங்காவா? ஆமாம் அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அனு. நிஜமாவா அபி? எனக்காகவா? உங்களை மாதிரி அக்கா தங்கச்சி நான் பார்த்ததே இல்லை, 2 பேரும் இவ்வளோ ஒத்துமையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து பரவாப்படுறாரு. நாங்களும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ பார்த்து, நம்மளுக்கு என்னடா குறைச்சல் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. சரி சரி தேங்காய் உடைக்கலாம்னு சொல்லிட்டு, நீங்கள் எடுத்து கொடுங்க நான் உடைக்கிறேன்னு. நான் தான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு, டே ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ராகவ் ஒன்று ஒன்றா எடுத்து கொடுக்குறாரு. அபியும் உடைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் உடைச்சிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நல்லா உடைச்சிடுறாங்க. அப்போ ஒரே ஒரு தேங்காவை மட்டும் அந்த ஓடு வந்து என்ன பண்ணுதுன்னா, ராகவோட நெத்தியில் வந்து நல்லா வந்து அப்படியே காயம் ஏற்படுத்திடுது. ஒன்று ரத்தம் வருது. பார்த்துட்டு அபி வந்து பதறிடுறாங்க. எங்க நான் உண்மையிலே வேணும்னு செய்யலைங்க, நான் எப்பயும் குறும்பு பண்ணுவேன் உங்ககிட்ட, ஆனால் தயவுசெய்து இப்போ நான் பண்ணல, நான் வேணும்னே பண்ணல, தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. சரி பரவாயில்லன்ற வந்து நெத்திலேருந்து வலிச்சிட்டே இருக்கு. உடனே வந்து அபி வந்து பதறி போகிறாங்க. என்ன இவ்வளோ ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க தாவணை கிழிச்சு வந்து கட்டி விடுறாங்க. கவலைப்படாதீங்க சீக்கிரமாகவே சரியாயிடும் சொல்கிறாங்க. உடனே ராகவும் சந்தோஷம் தாங்க முடியல. உடனே அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அபி எப்படி உடனே வந்து இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இதை பார்க்குற வந்து அனு ஆகாஷும் ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. அப்போ வந்து ஆகாஷ் வந்து யோசிக்கிறாரு, சீக்கிரமாகவே இவங்க 2 பேருமே வந்து ஒன்றாயிடுவாங்க போல் இருக்கு எங்களோட அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, கோயில் உள்ள போகிறாங்க. எல்லா தேங்காயும் உடச்சி முடிச்சுட்டு, அப்போ வந்து குருக்கள் என்ன பண்ணுறாரு, 2 பேருக்கும் வாழ்த்துக்கள், நீங்கள் 2 பேரும் வந்து சீக்கிரமாகவே வந்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ போகிறீங்கன்னு சொல்லிட்டு வந்து அர்ச்சனை போடுறாரு, ஆசீர்வாதமும் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க வந்து நம்ம ராகவும் அபியும். ஏங்க மணமக்கள் நாங்கள் இல்லைங்க, இவங்க 2 பேர் தான் அப்படின்னோடனே, கடவுளோட பிரார்த்தம் யாருக்கு கிடைக்குதுன்னு அவங்களுக்கு தான் கிடைக்கும், சொல்ல முடியாது, நீங்களே கூட சீக்கிரமாகவே அவங்களுக்கு முன்னாடி வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க 2 பேரும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. இதிலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, அவர் ஏதோ சொல்லிட்டு போகிறாரு வீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ராகவ் வந்து சொல்கிறாரு. கரெக்டு தான் அப்போ அவர் சொன்னது, சீக்கிரமாகவே முதல்ல அவங்களுக்கு தான் நடக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து மனசில் நினைக்கிறாரு. அப்போ வந்து சீக்கிரமாகவே அபியும் ராகவும் வந்து ஒன்றாயிடுவாங்களா வந்து குருக்கள் சொல்கிறத பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, அஞ்சலி வராங்க. அஞ்சலி பார்த்து ரொம்ப பயந்து போயிடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம ராகவை. ஒன்றும் இல்லை, என்னால் தான், நான் தான் வந்து தேங்காய் உடைச்சிட்டேன், அதனால் செதில் தான் அவரை குத்திச்சு, எல்லாம் என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அபி நீ ஃபீல் பண்ணாத சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. பரவாயில்ல ஒன்றும் இல்லை, சின்ன விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே வந்து அஞ்சலி வந்து பரவாயில்ல, அவனுக்கு எதுவும் சின்ன விஷயம் தான் நடந்திருக்கு, எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டீங்க, அடுத்த பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அடுத்த பிளான்லாம் நேராக போயிட்டு சூடான பஜ்ஜி சாப்பிட்டுட்டு ஜாலியாக வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு போக வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. உடனே எல்லாரும் அபியை முறைச்சி பார்க்குறாங்க. என்ன முறைக்கிறீங்க, உங்களுக்கு வாங்கி தரேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்றீங்க. ஐயோ இவ எப்போ பார்த்தாலும் பஜ்ஜின்றாலே அப்படி சொல்லிட்டு ராகவ் வந்து பார்க்குறாரு.